ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தெய்வம் இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. அதாவது இந்த காணொலியை பார்த்தவுடன் உங்களுக்கு எப்படி நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அதிர்ச்சியில் தான் உறைந்திருப்பீங்க. ஏன்னா இது பேசுகிறது யார் தெரியுமா? ஏதோ ரோட் சைடில் போகிறவங்க கிடையாது. இதை பேசுவது ஒரு அமைச்சர். அதை எப்படி பேசுகிறான் பாருங்க. நின்னா 5, படுத்தா 10, சைவம் வைணவம், எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் பாருங்க. அவன் மனசில் எந்த அளவுக்கு வன்மம் இருந்தால், வன்மத்தை விட விட்டுருங்க, அவன் மனசில் எந்த அளவுக்கு அந்த 74 வயசுங்க இவனுக்கு. இவன் தான் இவனை சொல்ல போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான அயோக்கிய ராஸ்களுக்கெல்லாம் அவன் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.